This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கருணக்கிழங்குங்க வச்சு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு குக்கரில் வேக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். இது இறக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த தொலியை உரிச்சிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம். எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது, அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூடு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் வேணுங்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிடுவோம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா கூட 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் வத்தல் தூள். காரம் தேவையில்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவு இது வதங்கிருச்சு. நம்ம இப்போ இதில் அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்கலாம். நான் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதில் புளியை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அந்த புளி மசாலா எல்லாம் ஒன்றாகணும். அதனால் இப்படி ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். எல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் குழம்பு நமக்கு தண்ணியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நல்லா மைய பேஸ்ட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்கணும். அப்போ அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம்.
இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இது நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இந்த குழம்பை 2 நாள் 3 நாள் வச்சாலுமே குழம்பு கெட்டு போகாது. ரொம்ப சுவையாக இருக்கும். அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM Indiansக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.